ஓ ஹாய் தமிழ் மக்களை எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். சியர்ஸ் கிங் ஃபியூஸ் ஸ்ட்ராங். பியருக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போது இந்த வீடியோ நான் வந்துட்டு சாண்ட்ரா பிக் பாஸ் ரிவ்யூ தான். அப்போ நான் பார்த்தது நீங்கள் பார்த்தியா அது எனக்கு தெரியறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். நான் தமிழ் அவ்வளோ நல்லா பேசுகிறதில்ல, ஆனாலும் தமிழ் மக்கள் ரொம்ப இங்கே இருக்கு. தமிழ் மக்கள், தமிழ் தான் எனக்கு பிடிச்ச நாடு, மொழி ஃபஸ்ட்டு. நான் கேரளா இருந்தாலும் அது என்னன்னு தெரியல. நான் ரொம்ப தமிழ்நாடெல்லாம் சுற்றிருக்கு. சின்னதுலேருந்தே வந்துட்டு தமிழ் படம்லாம் பார்ப்பேன். ஆனால் இப்போ அவ்வளோ பேசுகிறதில்ல, அதனால் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிடுச்சு, பேச அவ்வளோ ஆகிறதில்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ சாண்ட்ரா என்ன பண்ணுறாருன்னா, சாண்ட்ரா ஷீ இஸ் ஜஸ்ட் கவரிங் அப். சாண்ட்ரா வந்துட்டு கவர் அப் பண்ணதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் இப்போ பார்த்தேன்னா, இப்போது சாண்ட்ரா திவ்யா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தது இல்லையா? திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சடனாக காலையில் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. வந்துட்டு திவ்யா கிட்ட கோபமாக பேச ஆரம்பிச்சுட்டா. கேட்டப்போ வந்துட்டு எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, என் அப்பா சத்த நாள் இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு அப்படி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணேன். அப்போ திவ்யா போய் பிரஜங்கிட்ட கேட்டேன், இப்படி கோவப்படுறாரு, இப்படி சொல்லியிருக்கு, அப்பா மறந்தனால அதனால் அப்படி பேசிட்டேன்னு. அப்போ பிரஜன் சொன்னேன், இல்லை அப்பா பிறந்த நாள் அது வேறு, அப்பா இறந்த நாள் அது வந்துட்டு வேற ஒரு நாள், இன்றைக்கி இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும் பிரஜன் சொன்னேன். அப்போ இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி, ஏன் இப்படி திடீர்னு இப்படி கோபப்படுறது சொல்லி பிரஜனும் திவ்யாவும், அப்போ பிரஜனும் திவ்யாலாம் ரொம்ப நல்லா க்ளோஸு. பிரஜனும் திவ்யா சாண்ட்ரா எல்லாம் ரொம்ப நல்லா க்ளோஸாக இருக்குது. அப்போ அந்த காலையிலுக்கு முன்னாடி வந்துட்டு நைட்டு ஒரு டாஸ்க் நடந்தது. அதாவது நீங்கள் யாரை வந்துட்டு ஃப்ரெண்டாக சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன். அப்போ முதல்ல சாண்ட்ரா சான்ஸு. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு சப்ரியை சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் பிரஜன் சான்ஸ் வரும்போது திவ்யா சூஸ் பண்ணுறது. அப்போ அந்த நைட் வந்துட்டு இவங்க எல்லாம் நல்லா பேசி தான் இருந்தது. காலையில் தான் இந்த ஒரு ரியாக்ஷன் சாண்ட்ரா கிட்ட இருந்து. அப்போ சாண்ட்ரா வந்துட்டு அந்த டைம் வர பிரஜனும் வந்துட்டு பிரஜன் திவ்யா கிட்ட காமிக்கிற அந்த க்ளோஸ்னஸ் தான் வந்துட்டு சாண்ட்ராக்கு இடிச்சது. ஆனால் சாண்ட்ரா இதை கவர் பண்ணுறதுக்காக one second, let me have a sip, man. Very thirsty. சாண்ட்ரா வந்துட்டு இது கவர் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறேன்னா, பிரஜன் வந்துட்டு திவ்யா அப்படி இப்படிலாம் நல்லா பார்த்துட்டேன், அப்புறம் கூட வந்துட்டு அவரை இப்படி பேசினா அப்படி பேசினேன்னு சொல்லி வேறு இன்னைக்கு காலை கூட வந்துட்டு என்னென்னமோ பிரச்சனை சொல்கிறது. ஆனால் ஆக்சுவல் பிரச்சனை வந்துட்டு ஷீ இஸ் ட்ரைங் டு கவர் அப் தட் ஷீ காட் ஜெலஸ்ட். அவங்களுக்கு ஜெலஸ் ஃபீலிங் வந்துருச்சு திவ்யா கிட்ட. அதுதான் அந்த பாடி லாங்குவேஜில் தெரியுது. சாண்ட்ரா ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பேட் வைப் அந்த பாடி லாங்குவேஜில் இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவங்க கொஞ்ச நாள் கூட இருக்கட்டும், அப்போ தான் அவர் ஃபுல்லு பர்சனாலிட்டியும் வெளியில் வரும். நாளைக்கு போய் அனுப்பி விட்டுறாதீங்க, ஒரு 2 வாரமாக இருக்கட்டும். என்ன சொல்கிறேன்? அப்போ நான் ஒரு ஸ்லிப் பண்ணலாமா? இது வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இது யாருக்குமே தெரியலையே, நான் பார்த்தது நீங்கள் பார்த்தையா? அதுதான் என் கேள்வியே. சாண்ட்ரா வேறு கதையே ட்விஸ்ட் பண்ணுறாரு. அதாவது திவ்யா பிரஜன் வந்துட்டு திவ்யா இவ்வளோ நல்லா பார்த்த பிறகு கூட அவள் வந்துட்டு ஷி வாஸ் ஆங்க்ரி, ஷி வாஸ் அதாவது கோபமாக இருந்தது பிரஜன்கிட்ட நல்லா பிஹேவ் பண்ணல அப்படி எல்லாம் சொல்லி சாண்ட்ரா கதையே ட்விஸ்ட் பண்ணிட்டேன். புரியுதா? ஆனால் திவ்யா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி. ஆனால் திவ்யா வந்துட்டு அவங்க ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, ஆனால் அது விட்டேன்னா அவங்க வேறு யாரும் மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ சாண்ட்ரா மாதிரியும் இல்லை. சாண்ட்ரா வந்துட்டு பாரை விட ரொம்ப பாய்சனஸ் சாண்ட்ரா. ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜில், அவங்க ஃபேஸில் எல்லாம் தெரியுது. ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அவங்க ப்ரெசன்ஸ் வந்துட்டு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் இப்போ வந்துட்டு
ரொம்ப டைமும் மியூட் பண்ணி தான் பார்ப்பேன். எனக்கு இந்த கேர்ள்ஸ் டாக்ஸ் கேட்கும்போது அவங்க பேசும்போது அது ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னா பொண்ணுங்களே அப்படி தான், புரியுதா? பொண்ணுங்க ஆம்பளை மாதிரி இல்லை. நம்மெல்லாம் பொண்ணுங்கிட்ட அவ்வளோ டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண நமக்கு ஒன்றும் பிடிக்காது. ஆனால் போர் அடிச்சிடும் நமக்கெல்லாம், எனக்கு புரியுதா? அவங்க ஃபேஸ் பியூட்டி மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே அவருக்கு கடவுள் கொடுக்கல பியூட்டியாக. இருந்தாலும் சில நல்ல பொண்ணுங்க இருக்குது, அவங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கு நம்மெல்லாம் லக்கியாக இருக்கணும், புரியுதா? இப்போ பார்வை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் பார்வை கேரக்டரே அதுதான். ஆனால் சாண்ட்ரா வந்துட்டு நல்லதாக காமிச்சு, பட் இன்றைக்கி வந்துட்டு கமருதீன் சொன்னால் வந்துட்டு சாண்ட்ரா நீ ஒரு ஃப்ராடுன்னு. அதுதான் கரெக்டான வேர்டு, ஃப்ராடு. புரியுதா? சாண்ட்ரா என்னன்னா ஃபஸ்ட் வீக் வந்த டைமில் நல்லா விளையாண்டேன். அந்த பார்வை வச்சு செஞ்சா தெரியுமா? அந்த டாஸ்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த கிளாப்ஸ் கிடச்ச பிறகு விஜய் சேதுபதிக்கிட்ட இருந்து ஷீ ஸ்டார்டட் திங்கிங். அவங்களே நினச்சிக்கிட்டேன் நான் ஒரு ரொம்ப அந்த கிளாப்ஸ் ரொம்ப உள்ளே போயிடுச்சு அவருக்கு. அப்போது ஒரு பெரிய ஒரு புத்திசாலி மாதிரியே அந்த பிக் பாஸில் அதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்மார்ட் பிளேயர்னு அந்த ஒரு இது காமிக்கும். ஆனால் நல்ல ஒரு பிளேயர், நல்ல இது தான். ஆனால் அந்த பிஹேவியர் மட்டும்தான் சாண்ட்ராவுக்கு ரொம்ப ஒரு ப்ராப்ளம். எனக்கு பிடிக்காது சாண்ட்ரா. சரி, அப்போது ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். சியர்ஸ். ஓகே, ஹேவ் அ கிரேட் டே. காட் பிளஸ். ரியானெல்லாம் போனது ரொம்ப இவங்கெல்லாம் பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு என்னானே இவங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம மக்கள் தானே ஓட் போடுறீங்க. மக்கள் போடுறது ஒரு ஆளை பிடிச்சிட்டு தான். அப்போ ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி, அது தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் மக்கள் விரும்புகிறாங்க. அவங்களுக்கு தான் ஓட் போடுறாங்க. இப்போ பார்த்தோன்னா சபரி தான் அந்த ஒரு இதில். சபரி பாரு என்னென்ன சாண்ட்ராலாம் என்னென்ன இது பண்ணியிருக்கு. இருந்தால் கூட அந்த ஒரு நேச்சர், அந்த ஒரு பர்சனாலிட்டி இப்போ வர விடலை, புரியுதா? ஒன்று சபரி, ஒன்று அரோரா, அப்புறம் கானா வினோத். இவங்க 3 தான். இதில் யாரோ ஒரு ஆள் தான் டிசர்விங். ஆனால் சபரி தான் கரெக்ட் பர்சன். அப்படி சொல்லி ஒன்ஸ் அகேன் Happy New Year, man. Cheers. Enjoy. Have a great day. God bless. Okay. Chalo. Love you guys. Tamil மக்களே, நான் பார்த்தது நீங்கள் பார்த்தீங்களா?